வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புகளில் பார்க்க போகிறோம்னா, என்னோடய குரு கொடுத்த அரிய வகையான ஓலைச்சுவடி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க வீடியோ தொகுப்புகளை போகலாம். இந்த கருங்குட்டி பகவான் வந்து அபார சக்தி கொண்டதுப்பா. இதால் பண்ண முடியாத வேலைகளே கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் கனப்பொழுதில் பண்ணி முடிக்கும். சரிங்களா? மாந்திரிகம் மட்டும் கிடையாது, தொழில் ரீதியாகவும் சரி, மீதி A to Z. சரிங்களா? இந்த தேவதை வந்து பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது. சரிங்களா? ஒரு மாந்திரிகம் பண்ணுறவங்களும் இந்த தேவதையை வச்சு தான் பண்ணுவாங்களே. சரிங்களா? இது இருந்துச்சுன்னா சகல சித்துமே கைகூடும். ஜாலம் பண்ணுறவங்க ஜாலம் பண்ணலாம், வித்தை காமிக்கலாம், கையில் விபூதி வர வைக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர வைக்கலாம், ஒரு ஆணை பிடிச்சிருக்கா அந்த அந்த ஆணை இருப்பிடம் தேடி வர வைக்கலாம், ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கா ஒரு பெண்ணு இருப்பிடம் தேடி வர வைக்கலாம். சரியா? இந்த மாதிரி இந்த தேவதையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தேவதையை வச்சு நம்ம பண்ணலாம். சரிங்களா? எப்படி சொல்கிறதுனா, பண்ண முடியாத விஷயமே கிடையாது இந்த தேவதையை வச்சு. கருங்குட்டி வந்து மிக 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 ஒரு அதிபயங்கரமான தேவதைப்பா. சரிங்களா? சரி வாங்க, நான் இருங்க, நான் அப்படியே இந்த ஓலைச்சுவடி இருக்கிறத நான் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. மாணவனே கருங்குட்டி, மந்திரம்தான் மாநிலத்தில் நாகாக்கால் கூறவில்லை. மந்திரக்காரனும் வெறும் புகையாய்ப் போவானே. அஷ்டகர்மம் வல்லமை கொள்ள கருங்குட்டி பிரணவம்தான் பூசை முகம் கொள்ள சட்ட ஏவல் பணி கனப்பொழுதில் செய்யும் தானே. ஒன்று தொட்டு இரவு பகலும் ஜபம் லட்சமோரு கொடுக்கும் மானிடா கருங்குட்டி ஏவல் செய்யும். இதுக்கான மந்திரம் கொடுத்துருக்காங்க. ஓம் ஸ்ரீம் ரீம் ஓம் ரீம் க்ளீம் கருங்குட்டி வசிய வசிய நமசிவாய ஓம். சரிங்களா? இந்த மந்திரத்தை லட்சமொரு எவன் ஒருத்தன் ஜெபிக்கிறானோ கருங்குட்டி வந்து நேரில் பிரசன்னமாகும். சரிங்களா? உங்களுக்கு நிறையா முறை இருக்குதுப்பா. சரிங்களா? ஒளிவு மறைவு இல்லாமல் நான் சூட்சுமத்தை அப்படியே சுவடியை பார்த்து நான் அப்படியே சொல்கிறேன். சரிங்களா? ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன். கருங்குட்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா வித்தைகள் இருக்குது. சரிங்களா? உபாசனையாகவும் சரி, வசியம் நம்ம வசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வசியத்தை எடுத்த ஒரு மெத்தடில் நம்ம வசியம் பண்ணலாம். உங்களுக்கு புரியும்படி சொன்னால் நிறையா டைப் இருக்குது. சரிங்களா? சில பேருக்கு ஆற்றங்கரையில் உட்காந்து குளத்தங்கரையில் உட்காந்து வசியம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கையில் வந்து அந்த மணி கொடுக்கும், அது குளிச்சுட்டு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆசைகளை சொல்லுவோம். அது நம்மள்ட்ட கேட்கும், நான் எதுக்கு என்னை அழைச்சேன்னு கேட்கும். நம்ம சொல்லுவோம், நான் உன்னை எதுக்காக தான் அழைச்சேன், நீ எப்போது என் கூட இருக்கணும் நம்ம சொல்லுவோம். அது வந்து என்ன கேட்கும்னா, நான் செய்கிறேன், நீ எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும். சரிங்களா? சில பேருக்கு வந்து மயானத்தில் போய் உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த நான் முறை சொன்ன வந்து மயானத்தில் அமர்ந்து சொல்கிற முறை. சரிங்களா? இது வந்து எப்படின்னா, ஒரு கிரகண வேலையில், சரிங்களா, கிரகண வேலையை ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு 108 முறை சிவ பஞ்சாரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்னைக்கு இரவு மயானத்தில் கருப்பு உடை அணிந்து போங்க. ஒரு மணி போங்க, எதுவும் பயப்படாதீங்க. இந்த மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? எப்படி சொல்லணும்னா, ஒரு சந்தன மரத்தில் கருங்குட்டி பாரி ஒரு பாவை செஞ்சு அதை பிராண பிரதிஷ்டை பண்ணுங்கணும். சரிங்களா? அதுக்கு அப்படி இல்லைன்னா கருங்கல்லில் கூட நீங்கள் இது செஞ்சுக்கலாம். இன்னும் முடியாதவங்க இந்த ரோட்டு ஓரத்தில் மண்பானையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு குட்டியாக ஒரு இது வாங்கணும். சரிங்களா? அந்த மாதிரி சிலை வச்சு வாங்கிக்கோங்க. இதுக்கு மந்திரம் எந்திரம்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல, எந்திரம்லாம் வைக்க தேவையில்லப்பா, மந்திரம் மட்டுமே போதும். சரிங்களா? மயானத்தில் உட்காந்து இந்த மந்திரத்தை லட்சம் முறை ஜெயிச்சிங்கன்னா, சரிங்களா, கருங்குட்டி அந்த பாவை வந்து அப்படியே அப்படியே எந்திரிச்சு நிற்கும். சரிங்களா? எந்திரிச்சு நிற்கும், நேர்லேயே பிரசனமாகும். சில பேர்த்துக்கு நேர்லேயே பிரசனமாகும். பிரசனமானதுக்கப்புறம் இது பண்ணலாம். இதுக்கு என்னென்ன படையல், சரிங்களா, இது மெயினாக இது படையல் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? படையல் இல்லாமல் இந்த பூஜையை பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். சரிங்களா? என்னென்ன படையல் வைக்கணும் அப்புடின்னா, ஃபஸ்ட்டு வந்து கல் வைங்க. சரிங்களா? கல் வைங்க. அதுக்கு இல்லைனா ஒயின் வைங்க. சரிங்களா? இப்போ எதுவும் கல் எங்கேயும் கிடைக்கிறதில்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் ஒயின் வைக்கலாம். கருவாடு வைங்க, ஆட்டு இறைச்சி வைங்க, கோழி இறைச்சி வைங்க, மீன் வைங்க. சரிங்களா?
இது வைங்க. ஆட்டு ஈரல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சுட்டு வைங்க. இந்த கறி எல்லாமே கொஞ்சம் சுட்டு வாழை இலையில ஒரு வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், பத்தி இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு வழக்கம் போல் ஒரு முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் படையல் போடுங்க. சரிங்களா? எடுத்தோன்னே இது பண்ண வேணாம். இதை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கருங்குட்டி பகவான் வசியம் ஆவார். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம்ப்பா. சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் இந்த கருங்குட்டி பகவானை கொண்டு தனியாக நம்மள்ட்ட ஓலைச்சுவடிகளே இருக்குது. சரிங்களா? மொத்தம் 390 குட்டி. அதுக்கு தனியாகவே நம்மள்ட்ட சில பேர் வந்து ஒரு தேவதையோ தெய்வமோ வாங்கிட்டு போவாங்க. நம்மள்ட்ட தாரை வார்த்து கொடுப்போம். அந்த பிரயோகம் உண்டு. இந்த மாதிரி ஒரு தேவதைகள் நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கருங்குட்டி மட்டும் கிடையாது, விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தானோட வரலாறும் மொத்தம் 390 குட்டி பெயர்களும் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம வந்து வீடியோ முடியும்போது நம்ம கடைசியாக படித்து காட்டுறோம் உங்களுக்கு. அதில் வந்து சில பிரயோக மரம்லாம் அதிபயங்கரமான பிரயோக மரம்லாம் இருக்குது. சரிங்களா? நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அது உங்களை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இதை வந்து யார் அதிகமாக பயன்படுத்தணும்னா, மாந்திரீகம் பண்ணுறவங்க தான் இதை அதிகமாக பண்ணுவாங்களே. சில பேர் எல்லாருமே பெரிய பெரிய தேவதையை வச்சு பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாதுப்பா. குட்டியை வச்சு தான் ரொம்ப பேர் பண்ணுவாங்க. ஏன் நானுமே கருங்குட்டியை வச்சு தான் 100க்கு 60% கருங்குட்டியை வச்சு தான் வேலையை முடிப்பேன். சரிங்களா? சொன்னால் சொன்ன மாதிரி நடக்கும். சொன்ன டைமில் வேலையை முடிக்கும். சரிங்களா? சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும்ப்பா. சரிங்களா? கருங்குட்டியை நம்மள்ட்ட வாங்குறவங்க எதுக்கு வாங்குவாங்கன்னா 2 விதமாக வாங்குவாங்க. ஒன்று மாந்திரீகத்தில் நிலச்சி நிற்கணும், சிம்ம சொப்பனமாக பேர் வாங்கணும்னு ஒருத்தவங்க வாங்குவாங்க. அப்படி இல்லை, தொழில் ரீதியாக பணம் எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் தான் வாங்குவாங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு சித்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதுக்கு உணவு வைக்கணும்னா அதையும் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. டெய்லியும் கருவாடு வைங்க. சரிங்களா? டெய்லியும் கருவாடு வைங்க. சிக்கன் கொஞ்சம் வைங்க. இது மட்டுமே வைங்க. ரொம்ப நீங்கள் டெய்லியும் இதாக கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், அது வேறு விஷயம். சரிங்களா? டெய்லியும் ஒரு 10-20 ரூபாய் கருவாடு மட்டும் அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. கருவாடு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சில பேர் இதுக்கு பயப்படுவாங்க. சரிங்களா? எப்படின்னா, இதால் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய குரு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அஸ்திரம் மாதிரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த கருங்குட்டி பகவானை கொண்டு நம்ம தனியாகவே என்னோடய கைவண்ணத்தில் ஒரு 500 பக்கம் உள்ள ஒரு புஸ்தகம் மாதிரி இருக்குது. சரிங்களா? நம்ம கருங்குட்டி என்கிட்ட தாரவாத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த புஸ்தகத்தையும் நம்ம சேர்த்து கொடுப்போம். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம கொடுப்போம். அதில் வந்து ஒரு முறை சொல்லியிருக்காரு. சின்ன முறையில் பெரிய முறை தான் அது. சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 நாள் வைக்கிறீங்க, உணவு கருங்குட்டிக்கு நீங்கள் வைக்கிறீங்க. 3வது நாள் நீங்கள் வைக்கல. சரிங்களா? உங்களே அடிக்கும். இதுதான் உண்மை. யார்கிட்ட வேணால் கேளுங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? கருங்குட்டி வச்சிட மாந்திரிகர்களுக்கு நல்லாவே தெரியும். இது மிக 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 ஆபத்தான ஒரு தேவதை. சரிங்களா? சகலத்தையும் கொடுக்கும். சரிங்களா? என்ன வேணால் பண்ணும். A to Z நான் சொல்லிட்டேன். ஆல்ரவுண்டர் இந்த தேவதையை பொறுத்த வரைக்கும். அஷ்டகர்ம ஈவி இறக்கமே இல்லாமல் போய் விளாண்டுட்டு வரும். சரிங்களா? போய் எதிரியை நீங்கள் போய் அடிச்சுட்டு வேணால் போய் அவனை அடிச்சுட்டு வரும். சரிங்களா? என்ன வேணால் பண்ணும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான தேவதை இந்த கருங்குட்டி. சரிங்களா? இப்போது அந்த நம்ம கைவண்ணத்தில் அந்த இது எழுதியிருக்கோம். அதில் வந்து கருங்குட்டியை வச்சு கருங்குட்டி உபாசனை நம்ம கொடுக்க போகும்போது அவங்க சில பேர் பயப்படுவாங்க. ஆனால் வாங்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனால் பயப்படுவாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு வந்து விஷ்ணுமாயா அஸ்திரம் மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்போம். இந்த பிரயோக முறை யாருமே பண்ணித்தர மாட்டாங்க. விஷ்ணுமாயா அஸ்திரம் மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்போம். இது வந்து அந்த எந்திரம் அடித்து அதை வந்து அஸ்திரமாக உங்களுக்கு கழுத்துக்கு நாங்கள் கொடுப்போம். சரிங்களா? இது வந்து எப்படி பண்ணுறது அப்புடின்னா, அந்த எந்திரத்தை எழுதி இப்போ இந்த காலத்தில் பிறந்தோடனே அந்த தொப்புள் கொடியை வந்து சேமித்து வைக்கிற பழக்கம் கிடையாது. அப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி அம்மாக்கள்லாம் சேர்த்து வைப்பாங்க. தொப்புள் கொடியை சேமித்து வைப்பாங்க. ஏன்னா காற்று கருப்பு எந்த நோய் நொடி அண்டக்கூடாதுன்னு சேர்த்து வைப்பாங்க தொப்புள் கொடி அந்த இதை. ஆனால் இப்போ எதுவும் யாரும் சேர்த்து வைக்கல. சரிங்களா? ஏன்னா அந்த எந்திரத்தில் இப்போ நீங்கள் குட்டியை வாங்க வரீங்கன்னா அது உங்களோட தொப்புள் கொடி சேமித்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அதுக்குள்ளே வச்சு சில ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 18, சரிங்களா? மொத்தம் 18 மை சொல்லுவோம். ரொம்ப பவர்ஃபுல்லான மை. அந்த மை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. சரிங்களா? சொன்னால் சில பிரச்சனைகள் வரும். அந்த மையை உள்ளே வச்சு அவங்க அஸ்திரம் மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சரிங்களா? நீங்கள் தவறு பண்ணால் தெய்வம் கனவுல வந்து சொல்லும். அப்படி இல்லைன்னா அந்த கருங்குட்டி உங்களை விட்டு விலகிக்கும். ஆனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வராது. சரிங்களா? அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன்.
100% அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன். எந்த பிரச்சனையும் வராது. நான் கொடுக்குற அஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அது அஸ்திரம் போடாமல் நீங்கள் குட்டியை வச்சு ஈவிரக்கம் இல்லாமல் மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருந்து அது சொல்கிறத நீங்கள் கேட்காம தான் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. சரிங்களா? நான் கொடுக்குற அஸ்திரத்தை கழுத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமே நான் உத்தரவாதம் கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு கை மேலே பலன் கண்ட முறை. சரிங்களா? பாண்டிச்சேரியில் நம்மள்ட்ட ஒருத்தர் வாங்கிட்டு போனார் கருங்குட்டி. இப்போ அதே பாண்டிச்சேரியில் ஐடியில் டைட்டில் பார்க்கு கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு கொடுக்கும். அதான் நான் சொல்லலை, மாந்திரிகம் பண்ணுறவங்க அஷ்டகர்ம விளையாட வாங்கிட்டு போவாங்க. சில பேர் வந்து எப்படின்னா நல்ல பணம் சம்பாதிக்கணும், தொழில் ரீதியாக என்ன வேணால் பண்ணலாம். சரிங்களா? இந்த தேவதையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? மொத்தம் 390 குட்டி. சரிங்களா? நம்ம வந்து இந்த அந்த நான் எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? 390 குட்டியும் பெயர்கள் இருக்குது. நான் அதை படிக்கிறேன், ஒன்று ஒன்றா கேளுங்க. சரிங்களா? ஒளிவு மறைவு இல்லாமல் நான் ஜோடியில் இருக்கிறத அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? குட்டி வந்து விஷ்ணுமாயா குட்டி, கருங்குட்டி, ஆதிக்குட்டி, அநாதக்குட்டி, தீக்குட்டி, பூக்குட்டி, பரக்குட்டி, மாயக்குட்டி, மானிடக்குட்டி, மந்திரக்குட்டி, மாரணக்குட்டி, பிரசன்னக்குட்டி, மணிக்குட்டி, மறையும் குட்டி, இடவழிக்குட்டி, நடுவழிக்குட்டி, ஏலத்துக்குட்டி, அதிகாரக்குட்டி, மாயப்புள்ளிக்குட்டி, தீப்புள்ளிக்குட்டி, நாமக்குட்டி, களிக்குட்டி, எட்டத்துக்குட்டி, இரக்கத்துக்குட்டி, காட்டு மாடத்துக்குட்டி, ஓலக்குட்டி, மணிவர்ணக்குட்டி, ஜாலக்குட்டி, வெண்ணக்குட்டி, அகோரக்குட்டி, அம்பல்குட்டி, பூனை பொன்குட்டி, கர்ண கருங்குட்டி, மணி பொன்குட்டி, மலக்குட்டி, ஜெய்குட்டி, சதிக்குட்டி, சொர்ணக்குட்டி, கரிக்குட்டி, ஜாலக்குட்டி, பகிடக்குட்டி, ஜுவாலக்குட்டி, ஊலக்குட்டி, ஞானக்குட்டி, அக்னிக்குட்டி, பச்சைக்குட்டி, முத்துக்குட்டி, இரத்தினக்குட்டி, பூதக்குட்டி, மாணிக்கக்குட்டி, குருதிக்குட்டி, மாயக்குட்டி. இப்போ அது வந்து படிச்சுட்டே போனால் இப்போ வீடியோ எங்கேயோ போயிடும். சரிங்களா? இப்போதைக்கு நான் அதை படிக்கிறேன். தேவைப்படுறவங்க நம்மள்ட்ட இந்த கருங்குட்டி வேணால் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப அற்புதமான பலன் தரும்ப்பா. சரிங்களா? ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு பலன் தரும். மாந்திரிக ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. சரிங்களா? எல்லாமே பிச்சு உதறிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த தேவதை ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா பட்டையை கிளப்பலாம். சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான தேவதை அந்த கருங்குட்டி. சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரிக ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.